அனைவருக்கும் வணக்கம். தமிழர் ஊடகத்தின் வாயிலாக அர்ஜுன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற காணொலியின் தலைப்பு ஐயா எடப்பாடி தமிழ் தேசியவாதியா அப்படின்றதுதான். இப்ப சட்டமன்ற தேர்தல் 2026 சட்டமன்ற தேர்தல் தமிழ்நாட்டில் நடைபெற இருக்கின்றது. அப்ப சித்தாந்த ரீதியாக திராவிட சித்தாந்தம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் தமிழ் தேசியம் அப்படின்னு சித்தாந்தத்துல நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமானும் போட்டி போட இருக்கின்றோம். இந்த நேரத்துல சில பேர், சில தமிழ் தேசியவாதிகள் ஐயா எடப்பாடியும் ஒரு தமிழ் தேசியவாதி தான், அவர் பேசுவதும் தமிழ் தேசியம் தான், நாம அவரை தான் ஆதரிக்கிறோம், ஏன்னா அவரால் மட்டும்தான் திமுகவை வீழ்த்த முடியும் அப்படின்னு சொல்றாங்க. உண்மையிலே எனக்கு இதுல என்ன வருத்தம் அப்படின்னா, தமிழ் தேசியம் அப்படின்ற எடப்பாடி அளவுக்கு கீழே இறங்கிடுச்சா அப்படின்றதான் எனக்கு கேள்வியா வைக்கிறேன் இந்த காணொலி மூலமாக. ஏன் அப்படின்னா, ஐயா எடப்பாடி அவர்கள் தன்னை ஒரு தமிழராக அவர் அறிவித்துக் கொண்டாலும் அவர் ஒரு பச்சை தமிழர் தான், மாற்று கருத்தே கிடையாது. அவர் 4 வருடங்கள் ஆட்சி செஞ்சாரு, அதுவும் ஒரு தமிழரா ஒரு ஆட்சியை கொடுத்திருக்காரு அப்படின்னு நம்ம நினைச்சுக்கலாம். ஆனா அவர் எந்த சித்தாந்தத்தின் மூலமாக அந்த ஆட்சியை நடத்தினார் அப்படின்ற ஒரு கேள்வியை நம்ம எழுப்பணும். ஏன்னா இதுதான் முதன் முறையாக அதிமுகவுக்கு ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர் போட்டி போட்டு முதலமைச்சர் ஆக போறது கிடையாது. ஏன்னா 4 வருடங்கள் அவர் ஆட்சியில் இருந்திருக்கின்றார். அப்ப அவர் 4 வருடங்கள் ஆட்சியில் இருந்திருக்கின்றார் என்றால் அவர் எப்படி ஆட்சி செஞ்சார்னு ஒரு கேள்வி இருக்கு. அது தமிழ் தேசியத்தின் வாயிலாக ஆட்சி செஞ்சார், தமிழ் தேசியம் அப்படின்ற கொள்கையை முன்னிறுத்தி தான் ஆட்சி செஞ்சாரா அப்படின்னா அதற்கான பதில் இல்லை அப்படின்றதான். அப்படி இருக்கிறப்ப ஏதோ புதுசா அவர் ஆட்சி கொடுக்குறப்ப தமிழ் தேசிய ஆட்சி கொடுக்க போறார் அப்படின்னு சொல்றது எள்ளி நகைப்புக்குரியது. இதுல ரொம்ப முக்கியமா தமிழ் தேசியவாதிகள் உங்களுக்கு அதிமுக ஆதரிக்கணும்னு நீங்க போய் அதிமுக ஆதரிங்க. நீங்க அதிமுக ஆதரிச்சீங்கன்னா நீங்க தமிழ் தேசியம் பேசல, நீங்கள் திராவிடம் பேசுகின்றீர்கள். நாங்க தூய தமிழ் தேசியவாதிகள், தமிழ் தேசியம் அப்படின்ற ஒரு சித்தாந்தத்தை கொண்டு அண்ணன் சீமான் பின்னாடி நிக்கிறோம். நாங்க நாம் தமிழர் ஆதரிச்சுட்டு போறோம், நாங்க நாம் தமிழர் இருந்து வேலை செய்யறோம். அப்படி இருக்கிறப்ப நாங்க எடப்பாடி ஒரு தமிழ் தேசியவாதி, அவரை தான் நம்ம ஆதரிக்கணும், ஏன்னா அவரால் தான் திமுகவை வீழ்த்த முடியும் அப்படின்றதுக்கான சில கேள்விகளை தான் இந்த காணொலி வாயிலாக நான் கேட்க போகின்றேன். முதல்ல தமிழ் தேசியம்னா என்ன? வாட் இஸ் தமிழ் நேஷனலிசம், இல்ல தமிழ் நேஷனலிசம் அப்படின்னு சொல்றோம்னா, தமிழ் தேசியம் அப்படின்றதுக்கான வேர் தமிழ் மொழி. அப்ப தமிழ் மொழியை வச்சுதான் தமிழ் தேசியம் அப்படின்ற ஒரு சித்தாந்தத்தை நம்ம கட்டி அமைக்கின்றோம். நமது கலை, பண்பாடு, நாகரிகம், கலாச்சாரம், பாரம்பரியம் இது எல்லாத்தையும் உள்ளடக்கியதுதான் தமிழ் தேசியம் அப்படின்றது. அப்ப தமிழ் மொழி தான் முதன்மையானது அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா, தமிழ் மொழிக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போன 4 வருடங்கள் ஆட்சி செஞ்சாங்களே, அந்த 4 வருடங்கள்ல எந்த அளவுக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுத்தாங்க? இதான் என்னோட முதல் கேள்வி. இப்ப இதை நம்ம கோயில்ல இருந்து கூட ஆரம்பிக்கலாம். சரி, கோயில் இருக்கு. 500 வருடங்களுக்கு முன்னாடி தமிழர்கள் அடிமையாவதுக்கு முன்னாடி வரைக்குமே கோயில்ல தமிழும் இருந்துச்சு, சமஸ்கிருதமும் இருந்துச்சு. அது விரட்டப்படுது தமிழ் விஜயநகர படைத்தலைவர்கள் ஆட்சிக்கு உள்ளார வரப்ப. ஆனா எனக்கு என்ன கேள்வினா, ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழர்கள் நீங்க சொல்றீங்க, சரி. அவர் தமிழ் தேசியவாதி அப்படின்னு சொல்றீங்க, சரி. அவர் ஆட்சி 4 வருடங்கள் புரிஞ்சார்ல, அப்ப அந்த 4 வருட ஆட்சியில ஏன் அவரு கோயில்ல தமிழை உள்ளார கொண்டு போகல? இதான் ஒரு அடிப்படை கேள்வி இல்லையா? சமஸ்கிருதம் இருக்கு கோயில்ல இன்னமும், ஆனா தமிழ் இல்ல. எடப்பாடி பழனிசாமி தூய தமிழ் தேசியவாதி, தமிழ் தேசியம் தான் பேசுறேன்னா அந்த 4 வருடங்கள்ல அவர் தமிழ் மொழியை கொண்டு போய் கோயில்ல வச்சிருக்கலாமே, ஏன் வைக்கல? அதற்கான பதில் இல்லை அப்படின்றது. சரி, வாங்க பள்ளிக்கூடங்களுக்கு போவோமா? பள்ளிக்கூடங்களுக்கு போறோம். பள்ளிக்கூடங்கள்ல போயிட்டு அங்க இருக்கிற கல்வி கற்றுக் கொடுக்குறாங்க. உலகம் முழுக்கவே, ஜப்பானுக்கு போனீங்கன்னா ஜப்பானிய மொழியில கற்றுத்தராங்க, நீங்க பிரான்ஸுக்கு போனீங்கன்னா பிரெஞ்சு மொழியில கற்றுத்தருகின்றார்கள். அப்ப நெதர்லாண்ட்ஸ் போனீங்கன்னா டச்சு மொழியில கற்றுத்தராங்க. ஒவ்வொரு நாடுகளிலும் அந்தந்த தாய்மொழியின் வாயிலாக தான் குழந்தைகளுக்கு கல்வி கற்கப்படுகின்றது. அப்ப அந்த மாதிரி இருக்கிறப்ப எடப்பாடி பழனிசாமி ஒரு தமிழ் தேசியவாதி அப்படின்னு நீங்க சொல்றீங்க. திராவிடத்துக்கு எதிராக, திமுகவுக்கு எதிராக தான் அவர் தான் பண்ணுவார்னு. சரி, திமுகவுக்கு எதிராக திமுகவின் தலைமையில இருக்கிற பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்குமே ஸ்டாலினோட ஆட்சியில வெறும் ஆங்கிலம் மட்டும்தான் இருக்கு, தமிழுக்கு முக்கியத்துவம் தரவல. ஆனா 4 வருடங்கள் ஆட்சி செஞ்சால எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அப்ப தமிழுக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுத்துருக்கலாமே. எல்லா குழந்தைகளுக்கும் தமிழை தான் நீங்க கத்து தரணும் அப்படின்னு அரசாங்க பள்ளிக்கூடங்கள்லாம் சொல்லியிருக்கலாமே. அதை பண்ணாங்களா? இல்ல. அப்புறம் எப்படி அவர் தமிழ் தேசியவாதியா இருக்க முடியும்? அப்ப கல்வி நிலையங்களையும் தமிழ் இல்ல. சரி, அடுத்தது வாங்க, பெயர் பலகைகள் இல்லையா? அதாவது தமிழ்நாட்டுல மட்டும்தான் தமிழ் மொழிக்காக உயிரை கொடுத்தார்கள் மக்கள். ஈகியர்களாக தங்கள் உடம்பில் எண்ணெயை ஊற்றி கொண்டு எரித்து இந்த தமிழ் மொழியை காப்பாற்றணும் அப்படின்னு வந்தாங்க. அப்படி ஆட்சிக்கு வந்ததுதான் திமுக. சரி, அவங்கள பத்தி நம்மளுக்கு தெரியும். பிற மொழியினர் தமிழை அழிப்பதற்காக வந்த கோடாரி கொம்பி திராவிடம். எடப்பாடி பழனிசாமி வந்தாங்களே, அவங்க சொல்லியிருக்கலாம்ல, 4 வருடங்களின் ஆட்சியில எல்லா பெயர் பலகைகளும் தமிழ் மொழிக்கு தான் நான் முக்கியத்துவம் தர போறேன், அதனால எல்லா பெயர் பலகைகளும் தமிழ் மொழிக்கு முக்கியத்துவம் தரணும்னு சொல்லிக்கலாம். ஏன் சொல்லல? அப்ப திமுக என்ன பண்ணுதோ அதே தான் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில கொடுத்துருக்காங்க 4 வருடங்கள். என்னமோ புதுசா எடப்பாடி பழனிசாமி மாற்றத்தை கொண்டு வந்துருவாருன்னு சொல்றீங்க. என்ன டாப்ஸி டர்வியா? டாப்ஸி டர்வினா ஆங்கிலத்துல தலைகீழ் மாற்றம்.
அந்த தலைகள் மாற்றத்தை அவர் 4 வருடங்கள் இருந்தப்ப கொண்டு வந்துட்டாரா? அவர் எப்படி ஆட்சியை தக்க வச்சுக்கிறது எல்லார் காலையும் விழுந்து அரசியல் சாணக்கியர்னு சும்மா ஊரை ஏமாத்திட்டு இருந்தார். இதுதான் உண்மையில நடந்துச்சு. சரிங்களா? சரி, அப்ப தமிழ் மொழிக்கு அவர் முக்கியத்துவம் தரல. அவர் தமிழ் தேசியவாதியும் கிடையாது. சரி வாங்க, ஒருவேளை தமிழ் மொழியில இருந்து இந்த சமூக நீதி அப்படின்ற ஒண்ணு வந்து தமிழ் மொழிக்கு ரொம்ப முக்கியமானது. அனைத்து உயிர்களும் இன்புற்று இருக்க வேறொன்றும் அறியேன் பராபரமே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா எல்லா உயிரும் நல்லா இருக்கணும், எல்லா மனிதர்களும் மாந்தர்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். அப்படி ஒரு வேளை அனைத்து சமூகத்தினரும் நன்றாக இருக்க வேண்டும், அவர்களுக்கு நம்ம ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுப்போம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்தாங்களா? அவங்க ஒரு தமிழர், பச்சை தமிழர், ஒரு தமிழ் தேசியம் அப்படின்ட்டு நீங்க சொல்றீங்க. அப்ப தமிழ் தேசியின் அடிப்படை அப்படின்றது குடிவாரி கணக்கெடுப்பு. எந்தெந்த ஜாதிகள் என்னென்ன சமூகங்கள் எவ்வளவு இருக்காங்க, அவங்களுக்கு ஏத்த மாதிரி நம்ம இடப்பகிர்வை நம்ம கொடுக்கணும் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவங்க பண்ணாங்களா? பண்ணல இல்லையா? பண்ணல, அதுதான உண்மை. சரி, இப்ப இந்த வண்ணார், நாவிதர், குயவர், மருத்துவர், வேட்டுவ கவுண்டர், இந்த மாதிரி ஏகப்பட்ட சமூகங்கள் அடர்த்தியா வாழல அப்படின்னா கூட குயவர்கள் அப்படின்ட்டு ஏகப்பட்ட சமூகங்கள் இருக்காங்க. இந்த சமூகங்களுக்கு எல்லாம் எடப்பாடி பழனிசாமி என்ன பிரதிநிதித்துவம் கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டா அதற்கான பதிலும் இல்ல அப்படின்றதான். அப்ப ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கல, எடுத்தா எண்ணிக்கை தெரிஞ்சிடும், அவன் வந்து கேட்பான் அப்படின்னு. சரி, அடர்த்தியா வாழனா கூட அந்த சமூகங்கள் தமிழ்நாடு முழுக்க பரவி வாழ்றாங்க, அந்த சமூகங்களுக்கு ஏதாச்சும் பண்ணாங்கன்னா அதுவும் இல்லை. சரி, ஒருவேளை இப்ப சமீபத்துல ஒண்ணு நடந்துச்சு, என்ன தெரியுமா? அது பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் இந்தியாவின் பிரதமரான ஐயா மோடி அவர்கள், நம்ம ஐயா ஸ்டாலின் அவர்கள், ஐயா எடப்பாடி, இவங்க 3 பேரும் ஒரு விஷயத்துல ஒன்னாகிறாங்க. அது என்ன தெரியுமா? அருந்ததியர் உள் ஒதுக்கீடு விஷயத்துல. அப்ப அருந்ததியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுத்தது ஐயா கருணாநிதி 3% எடுத்து கொடுக்குறாரு. எங்க இருந்து எடுத்து கொடுக்குறாரு? பறையர்களுக்கும் தேவேந்திர குல வேளாளர்களுக்கும் எடுத்து கொடுக்குறாரு. இந்த இடஒதுக்கீடை நீங்க ஏன் இப்படி எடுத்து கொடுக்குறீங்க? அதுக்கு பதிலா ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்து அருந்ததிய மக்கள் 5% 5% கொடுங்க, 8% 8% கொடுங்க நான் சீமான் சொல்றாங்க. ஏன்னா நீங்க ஏற்கனவே ரொம்ப நலிந்து போய் 2000 வருடங்களாக ஒடுங்கி கிடக்கின்ற அந்த பறைய சமூகத்துக்கிட்ட இருந்து எல்லாத்தையும் நீங்க புடுங்கினீங்கன்னா எங்க போவாங்க அவங்க? தமிழ்நாட்டின் பூர்வக்குடி அவங்க தானே அப்படின்னு நான் கேட்கிறாங்க. அதற்கு பதில் அம்மையர் ஜெயலலிதா அருந்ததியர் உள்ஒதுக்கீடு எதிர்த்தாங்க. நல்லா கேட்டுக்கணும் அதிமுக காரங்க. அம்மையர் ஜெயலலிதா அருந்ததியர் உள்ஒதுக்கீடு எதிர்த்தாங்க. ஆனா அருந்ததியருக்கு உள்ஒதுக்கீடு கொடுத்தது சரி அப்படின்னு சுயநலவாதியாக அம்மையர் ஜெயலலிதாவின் எதிர்ப்பையும் மீறி அவங்க இல்ல இப்ப, அதனால அவங்க எதிர்த்தாங்கன்றதையே மறந்துட்டு இவர் வந்து தனக்கு வாக்குகள் வந்தா போதும் அருந்ததியர் உள்ஒதுக்கீட்டு ஐயா எடப்பாடி பழனிசாமி அவங்க ஆதரிக்கிறாங்க. இதை யார் ஆதரிக்கிறா? ஐயா மோடியும் ஆதரிக்கிறாங்க, ஐயா ஸ்டாலினும் ஆதரிக்கிறாங்க. அப்ப 3 பேர் ஒரே நிலைப்பாட்டுல இருக்காங்க. இன்னொரு கட்சி ஒண்ணு இருக்கு, அது வாயை திறக்காது, அவங்களை விட்டுருங்க. ஆனா இது தவறு, நீங்க 5% வந்து நீங்க இப்படி கொடுத்தீங்கன்னா 5% பறையர்களுக்கும் தேவேந்திர குல வேளாளர்களும் நான் ஏற்றி கொடுப்பேன் அப்படின்னு சொல்றது அண்ணன் சீமான் தான். அப்ப எடப்பாடி பழனிசாமி தமிழ் தேசியவாதியா இல்லை அண்ணன் சீமான் தமிழ் தேசியவாதியா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதற்கான பதில் திண்ணமா என்னால சொல்ல முடியும், அது அண்ணன் சீமான் அவர்கள் அப்படின்ட்டு. அப்போ உங்களுக்கு அதுவும் போச்சு. சரி, ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி நிலங்கள் அற்று இருக்காங்க, எத்தனை வருடங்களாக, பல வருடங்களாக நிலங்களை புடுங்கி வச்சிருக்காங்க, பஞ்சமர் நில மீட்பு அப்படின்ட்டு. பஞ்சமர் நில மீட்புக்காக எடப்பாடி பழனிசாமி ஒரு துரும்பையாச்சும் தன்னுடைய ஆட்சியில கிள்ளி போட்டிருக்காரா அப்படின்னு கேட்டா அதற்கான பதில் இல்லை. சொல்ல போனா பஞ்சம நிலத்தை புடுங்கி வச்சிருக்கவங்களோட தான் எடப்பாடி பழனிசாமி இருக்காங்க. அவங்களுக்கு தெரியும் எந்தெந்த இடத்துல என்னென்ன யார் யாரை வச்சிருக்கா அப்படின்னு. ஏன் ஒரு இது கூட பண்ணல? அப்ப ஒடுக்கப்பட்ட சமூகமா இருக்கிற பறையர்களுக்கும் தேவேந்திர குல வேளாளர்களுக்கும் நிலங்களை மீட்டு தர வேண்டும், புடுங்கி தரணும்னு சொல்ல, மீட்டு தர வேண்டும். ஏன்னா அவன் தான் புடுங்கி வச்சிருக்கான். அந்த பஞ்சம நிலத்தை மீட்டு தர வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணம் இல்லாத ஒரு அரசியல்வாதியா எடப்பாடி பழனிசாமி. இதுல இவர் 4 வருடங்கள் முதலமைச்சரா இருந்து என்ன சாதிச்சிட்டார் அப்படின்னு நான் கேட்கிறேன். இப்ப நான் ஸ்டாலினை பார்த்து கேள்வி கேட்டுட்டு இருக்கேன் அடிக்கடி. பறையர்களுக்கு நீங்க எத்தனை அமைச்சர்கள் கொடுத்திருக்கீங்க, தேவேந்திர குல வேளாளர்கள் எத்தனை அமைச்சர்கள் கொடுத்து, அதே கேள்வியை நான் எடப்பாடி பழனிசாமியை பார்த்து கேட்கலாம். ஐயா எடப்பாடி பழனிசாமி எத்தனை பறையர்களுக்கு அதிகமா கொடுத்து அவர்களை ஒரு கௌரவமான நிலையில வச்சிருந்தாங்களா? தேவேந்திர குல வேளாளர்கள் ஏகப்பட்ட அமைச்சர் பதவி கொடுத்து அவங்கள ஒரு முக்கியமான இடத்துல வச்சிருந்தாங்கன்னா அதற்கான பதிலும் இல்லை அப்படின்றதான். அப்ப ஐயா ஸ்டாலின் என்ன பண்றாரோ அதையே ஐயா எடப்பாடி பழனிசாமியும் பண்றாங்க. அதுதான் திராவிடம். அப்ப அதுக்கு எதிர்ப்பாக சீமானு தமிழ் தேசியம் அப்படின்னு சொல்லி பொது தொகுதியில இப்ப நாங்க நிறுத்திருக்கோம். பறைய சமூகத்தை சேர்ந்தவங்களும் தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சேர்ந்தவங்களும் குறவர் சமூகத்தை சேர்ந்தவங்க நிறுத்திருக்கோம். அப்ப எது மாற்றம்? மாற்றம் என்பது தமிழ் தேசியம், ஏமாற்று என்பது திராவிடம். உங்களுக்கு புரியுதுல? மாற்றம்னா தமிழ் தேசியம், ஏமாற்றம் திராவிடம். அவங்க ஏமாத்தி 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 ஏமாத்தினதாலதான் நாங்க தமிழ் தேசியம் வாயிலாக வருகின்றோம். அப்ப சமூக நீதி வாயிலாக ஏதாச்சும் எடப்பாடி பழனிசாமி செஞ்சாங்கன்னா அதற்கான பதிலும் இல்லை அப்படின்றது. அப்ப பாத்தீங்கன்னா எடப்பாடி இஸ் அனதர் திமுக, அதிமுக அப்படின்னு நம்ம சொல்றோம். சரி, ஒருவேளை இப்ப அண்ணன் சீமான் வந்து ஒரு நிலைப்பாட்டு எடுக்கிறாங்க,
எக்காரணத்தை கொண்டும் ஈவேரா அப்படின்ற ஒரு பிம்பம் வந்து தமிழ்நாட்டுல இனி இருக்கக்கூடாது. ஏன்னா எங்கள் முன்னோர்கள் ஏகப்பட்ட பெரியார்கள் இருக்காங்க, ஆயிரக்கணக்கான பெரியர்கள் இருக்காங்க, மூவேந்தர்கள் இருக்காங்க, நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மன்னர்கள் இருக்காங்க. அவர்கள் தான் எங்களுக்கு பெரியோர்னு சொல்றாங்க. அண்ணன் சீமான் அவர்கள் ஈவேரா எதிர்ப்பை எடுத்தவுடன் முதலாக திமுக ஓடி வந்து இப்படி பேசக்கூடாது சீமான் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டது ஐயா எடப்பாடியும் அதிமுகவும். அப்ப எனக்கு ஒரு கேள்வி ஒண்ணு வருது. ஐயா எடப்பாடி அவர்கள் இந்த வாட்டி வாக்கு கேட்க போறப்ப என்ன சொல்லணும்னா, உங்களுக்கு தமிழனுக்கு அறிவு கிடையாது, தமிழ் இனத்துக்கு அறிவு கிடையாது, தமிழினம் ஒரு மோசமான ஒரு இனம். அங்கிருந்து ஆந்திராலேருந்து வந்து 1870களில் பிறந்த இந்த ஈவேரா ராமசாமி நாயக்கர் வந்த பிறகுதான் தமிழ் இனத்திற்கு அறிவு வந்தது அப்படின்னு சொல்லி வாக்கு கேட்கும். ஈவேரா வந்ததுக்கு அப்புறம் தான் தமிழனுக்கு சமூக நீதினா என்னன்னு தெரியும். ஐயா ஈவேரா வந்ததுக்கு அப்புறம் தமிழனுக்கு பகுத்தறிவுனா என்னன்னு தெரியும். ஐயா ஈவேரா வந்ததுக்கு அப்புறம் தான் பெண்கள் சுதந்திரமா இருந்தாங்க, தமிழன் அறிவு கட்டவன், தமிழனுக்கு சுத்தமா அறிவு கிடையாது, தெலுங்கர்கள் வந்துதான் தமிழனுக்கு அறிவு கொடுத்தாங்கன்னு ஐயா எடப்பாடியை சொல்ல சொல்லுங்க. எத்தனை மான தமிழர்கள் ஐயா எடப்பாடிக்கு வாக்கு செலுத்தலாம்னு பார்க்கலாம். அப்ப எங்க இருந்தோ வந்து யாரோ ஒரு சாத்தானை கொண்டு வந்து எங்க ஊர்ல எல்லா இடத்துலயும் வச்சுட்டு தமிழன் உனக்கு ஒண்ணும் கிடையாதுன்னு சொல்றத நான் ஏன் ஏத்துக்கணும்? உலகிற்கு அறிவை கற்றுக் கொடுத்தவன் தமிழன். இன்னைய வரைக்கும் உலகம் முழுக்க தமிழ் மொழியின் தாக்கம் இருக்கின்றது. அப்ப எல்லா இடங்களிலும் ஈவேராவை தூக்கி ஈவேரா திடீர்னு சொல்றாரு நானும் திராவிடன் தான் அப்படின்றார். எனக்கு என்ன புரியலன்னா, ஈவேரா பாம்பை கண்டால் விட்டு விடு, பார்ப்பனை கண்டால் கல் எடுத்து அடின்னு சொன்னார்ல. அப்ப அதிமுக பார்ப்பனர்கள் இதை ஏத்துக்கிறீங்களா? நீங்க திராவிடம் அப்படின்றத ஏத்துக்கிறீங்களா? இதெல்லாம் எனக்கு அடிப்படையான கேள்வி வருது. அப்ப எந்த இடத்துல எந்த மேக்கப் போட்டுட்டு நடிக்கணும் அப்படின்ற மாதிரி தன்னுடைய ஒப்பனையை அடிக்கடி மாற்றிக்கிட்டு இருக்காரா எடப்பாடி பழனிசாமி. இதுதான் தமிழ் தேசியமா? ஈவேரா எதிர்ப்புல அண்ணன் ஆரம்பிச்சதுல இன்ன வரைக்கும் மாறவே இல்லை, அது போயிட்டே தான் இருக்கு. அது இன்னும் வீரியம் அடைய இந்த தேர்தல. அப்படி இருக்கிறப்ப நீங்க என்னமோ வந்து ஐயா எடப்பாடி பழனிசாமி தமிழ் தேசியவாதி அப்படின்றீங்களே, எந்த தமிழ் தேசியவாதி ஐயா எடப்பாடி பழனிசாமி ஆதரிக்கணும்? அவன் வந்து சொல்லணும் ஈவேரா வந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு அறிவு இருக்கு அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்றது சரி அப்படின்னு சொல்லணும். அப்ப உங்களால சொல்ல முடியாதுல. அப்ப அமைதியா இருங்க, எனக்கு அதிமுக பிடிச்சிருக்கு, திமுகவை வீழ்த்தணும் அப்படின்னு அதிமுக கிட்ட போறோம், அது வேற. ஆனா எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு தமிழ் தேசியவாதி அப்படின்றத சொல்லக்கூடாது. தமிழ் தேசியம் என்பது ஒரு தவம் போன்றது. இங்க அவன் அவ்வளோ சிக்கல்ல உட்காந்துக்கிட்டு தமிழ் தேசியத்தை ஆதரிச்சுட்டு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அண்ணன் சீமானுக்கு தினம் தினம் எந்திரிக்கிற அவ்வளவு சோதனைகள், அதையெல்லாம் தாண்டி நாங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். சும்மா வந்து உட்காந்துட்டு யூடியூப்ல பேசிட்டு இது தமிழ் தேசியம், எடப்பாடி ஒரு தமிழ் தேசியவாதி அப்படின்லாம் சொல்லிட்டு போக கூடாது. ஏன்னா கேள்விகள் எங்ககிட்ட இருந்தும் வரும். சரியா? சரி, அப்ப அதை விடுங்க. இப்ப இன்னும் சில கேள்விகள் இருக்கு. எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் இருந்தார் 4 வருடங்கள். ஒருவேளை இந்த தமிழ் திரையுலகத்தை தன் கை கட்டுப்பாட்டில் வச்சிருக்கும் உதயநிதி ஸ்டாலின் அண்ணன் கிட்ட இருந்து அதை புடுங்கி தமிழர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும், இந்த இடத்துல தமிழ்நாட்டுல தமிழர்கள் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆந்திரால இருந்து வர எல்லாரையும் கதாநாயகன், தயாரிப்பாளர், கதாநாயகி எல்லாம் அப்பாவோட அப்பா என்ன கதாநாயகனோட அப்பா வந்தாலும் அம்மா எல்லாத்தையும் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துரு பொருளாதாரம் அங்க போகுது. அப்படி இருக்கக்கூடாதுன்னு எடப்பாடி மாத்தினாரா? இல்ல. ஐயா எடப்பாடி அவர்களின் ஆட்சியிலுமே உதயநிதி ஸ்டாலின் அண்ணன் கிட்டதான் இந்த கட்டுப்பாடு இருந்துச்சு. அப்ப எதை வைத்துக்கொண்டு ஐயா எடப்பாடி அவர்களை தமிழ் தேசியம் அப்படின்னு பேசு, இதுதான் தமிழ் தேசியமா? இப்ப திரும்ப ஆட்சிக்கு வரமாட்டாரு, வராருன்னு வச்சுங்களேன், திரும்ப இதே தான் நடக்கும் உதயநிதி ஸ்டாலின் கிட்ட. அவர் கையில இருந்து முதல்ல திரைத்துறையை புடுங்கி தமிழர் கையில கொடுக்கணும்ன்ற எண்ணம் இருக்கிறவங்க தமிழ் தேசியவாதி கடை. அதை விட்டுட்டு எப்ப பார்த்தாலும் போய் ஐயா எடப்பாடி தமிழ் தேசியவாதி அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அடி வாங்க கூடாது. சரியா? சரி, அப்ப அதுவும் போச்சு. அப்ப திரைத்துறை போச்சு. சரி, வாங்க வணிகத்துக்கு வருவோம். நீ வந்து ஆடு மாடு மேய்ச்சா பரவாயில்ல, நீ வந்து ஆந்திரால போய் பொருளாதாரம் போகுது, நம்ம ஆடு மாடு மேய்ச்சு நம்ம மக்களுக்கு எல்லாத்தையும் நம்ம கொடுத்து பொருளாதார தமிழ்நாட்டில் வைத்துக் கொள்வோம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவங்க பேசியிருக்காங்களா? அதுவும் பண்ணல. வணிக நிறுவனங்களை பிறமொழியினர் ஆதிக்கம் அதிகமா இருக்கு, சென்னையை வந்து வித்துட்டானுங்க ஆந்திராக்காரங்க கிட்ட, திருவண்ணாமலை வித்துக்கிட்டு இருக்காங்கன்னு என்னைக்காச்சும் ஐயா எடப்பாடி பழனிசாமி வாயை திறந்து பேசியிருக்காரா? இல்ல. அப்ப எல்லா இடங்களிலும் தமிழன் அடிமையா இருக்கான். இவர் சும்மா வந்து உக்காந்துட்டு சிரிச்சுட்டு இந்த ஏமாற்று வேலையெல்லாம் பண்ணிட்டு இருந்தா எல்லாரும் ஒரு தமிழ் தேசியவாதின்னு ஏத்துப்போமா? நாம எதுக்காக நாங்க வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை தமிழ் தேசியவாதின்னு ஏத்துக்கணும்? உங்களுக்கு திராவிடம் பிடிச்சிருக்குன்னா போய் இருந்துங்க. ஈவேராவை தான் அவர் பேசுவார். இந்த தேர்தலை பாப்பீங்க நீங்க, ஈவேராவை தான் அவர் பேசுவார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அப்ப ஈவேராவை ஏற்றுக்கொண்ட தமிழ் தேசியவாதிகள் யார் யாரும் நான் பார்க்கணும். உங்களுக்கு புரியுதா? அப்ப வணிகத்துறையிலையும் சரி, திரைத்துறையிலையும் சரி, அரசாங்க அலுவலகங்களையும் சரி, எல்லா இடங்களிலும் பிறமொழியினர் ஆதிக்கம் தமிழ்நாட்டில் அதிகரித்து வருகின்றது. நம்மள 500 வருஷமா அடிமையா வச்சிருக்காங்க. இதையெல்லாம் எதிர்த்து கேட்க முடியாத எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவரை தமிழ் தேசியவாதின்னு எப்படி நீங்க சொல்றீங்க? இதான் என்னோட கேள்வி. சரி, இதை விடுங்க.
ஒருவேளை ஐயா எடப்பாடி பழனிசாமி வந்து திடீர்னு பார்த்தா ஒரு பச்சை துண்டு ஒண்ணு கட்டிக்கிட்டாரு, கதிர் அருவாள் ஒண்ணு கையில வச்சுக்கிறாரு. நானும் வேளாண்மை செய்யறேன், உழவர் குடி அப்படின்னு சொல்றேன். சரி, உழவர் குடியாவே நீங்க இருப்பீங்க, அது உண்மைதான். ஆனா எனக்கு என்ன கேள்வினா, ஆற்று மணலை கொள்ளையெடுத்தானே சேகர் ரெட்டி, அவங்க கிட்ட கமிஷன் வாங்கி சாப்பிட்டீங்களா இல்லையா? சாப்பிட்டிருக்கீங்க. இந்த மலைகள் எல்லாம் உடைச்சு எடுத்துட்டு போறாங்க கன்னியாகுமரியில நம்ம சொல்றோம். இந்த மலைகளை உடைத்து கன்னியாகுமரியில எடுத்துட்டு போறது உங்களுக்கு உங்க ஆட்சியிலேயே நடந்துச்சு. ஏன் உங்க ஆட்சியில நடந்தப்ப தமிழரான நீங்க இதை தடுத்து நிறுத்தவில்லை? அப்ப நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, திமுக என்ன பண்றதோ அதை தான் அதிமுகவும் பண்ணுது. அப்ப மணலும் எங்களை விட்டு பறி போகுது, மலையே எங்களை விட்டு போகுதுன்னா நீங்க எப்படி ஒரு வேளாண் குடியை சேர்ந்தவரை இருக்க முடியும்? இருந்தாலும் சரி, அதை ஏன் நீங்க தடுத்து நிறுத்தல? அப்ப இதுதான் தமிழ் தேசியமா? உங்களுக்கு தமிழ் தேசியவாதிகள் ஆதரவு கொடுக்குறாங்களே, அவங்ககிட்ட இந்த கேள்வி கேட்கிறேன். அப்ப நீங்க ஆட்சிக்கு வந்து திரும்ப இது நடக்கும். அப்ப இதை வந்து நாங்க தமிழ் தேசியம்னு ஏற்றுக்கொண்டு நாங்க உங்களுக்கு வாக்களிக்கணுமா? எதுக்காக உங்களுக்கு நாங்க இப்படி வாக்களிக்கணும்? சரி, அதை விடுங்க. திருப்பூர் டாலர் நகரமா மாறி போச்சு. உலகத்திலேயே மிக அதிகமான கர்குமின் கண்டென்ட் இருக்கிற இடம் ஈரோடு மஞ்சள். அந்த ஈரோடு மஞ்சளை சீனால இறக்குமதி பண்ணி அவங்க அதை பொடியாக்கி வெளிநாடுகளுக்கு மருந்தை ஏற்றுமதி பண்றோம். அந்த மாதிரி எதுவும் தொழிற்சாலை அமைச்சு நாம இந்த தற்சார்பு வேளாண்மை பொருளாதாரத்தை எடுக்க போறோம் கையில் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 4 வருடங்கள் இருந்தப்ப என்னைக்காச்சும் சொல்லியிருக்காங்கன்னா அதற்கான பதிலும் இல்லை. சாயக்கழிவு கொண்டு போய் ஆத்துல கொட்டுறோம். அந்த ஊரை சேர்ந்த அந்த பகுதியை சேர்ந்த எடப்பாடி எதையும் தடுத்து நிறுத்தல. எதற்காக அப்புறம் எடப்பாடி அவர்களை பழனிசாமி அவர்களை தமிழ் தேசியத்தை நம்ம ஏத்துக்கணும்? சரி, அதெல்லாம் விடுங்க. ரொம்ப அடிப்படையா சில கேள்விகள் வைக்கிறேன். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் காசு கொடுத்து தானே வாக்கு வாங்கினாரு. காசு கொடுத்து வாக்கு வாங்குறது தமிழ் தேசியமா? இதை எந்த தமிழ் தேசியவாதி ஏத்துப்பான் சொல்லுங்க? சரி, அதை விடுங்க. எல்லா இடங்களிலும் ஊழல் லஞ்சம் எடப்பாடி ஆட்சியிலையும் மலிஞ்சு போச்சு. அப்ப அப்படி இருக்கிறப்ப இவரை நீங்க தமிழ் தேசியவாதி அப்படின்ட்டு இது தமிழ் தேசியம் அப்படின்னு எப்படி நாம் ஏற்றுக்கொள்ள முடியும்? சரி, ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடு நடந்துச்சு. ஒரு முதல்வராக எடப்பாடி பழனிசாமி கேட்கிறப்ப எனக்கே தெரியாது, நான் தொலைக்காட்சியை பார்த்துதான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு ஒரு முதலமைச்சர் சொல்றாரு. அப்ப இந்த மாதிரி ஒரு முதலமைச்சர் தான் தமிழ்நாட்டிற்கு தேவையா அப்படின்ற ஒரு அடிப்படை கேள்வி உங்களுக்கு வருமா இல்லையா? அப்ப மக்கள் சுட்டு கொல்லப்படுகின்றனர், அங்க வந்து சாயக்கழிவை கொண்டு போய் கொட்டிக்கிட்டு இருக்காங்க, இது வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதையெல்லாம் பண்ணிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு தமிழ் தேசியவாதி அப்படின்றத எப்படி நாம ஏற்றுக்கொள்வது? சரி, எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ல கொடநாடு கொலை வழக்கு நடக்குது. இந்த கொடநாடு கொலை வழக்க ஸ்டாலின் சொல்றாங்க, நான் ஆட்சிக்கு வந்தோன்னே யாருன்னு பார்த்து குற்றவாளிகளை கண்டுபிடிச்சிருவாங்க. இப்ப கண்டுபிடிச்சிட்டாங்க, அவங்களுக்கு தெரியும் யாரு பண்ணது என்னன்னு எல்லா தரவுகளும் இருக்கும். ஆனா இதை பற்றி ஸ்டாலினும் பேச மாட்டாங்க, ஸ்டாலின் எடுத்து எடப்பாடி பழனிசாமி பேச மாட்டாங்க. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி பேசினா இந்த கொடநாடு கொலை வழக்கை வந்து காமிச்சிருவாங்க, என்ன நம்ம உள்ளார போக வேண்டிய நம்ம அமைதியா இருக்காங்க. அப்ப திமுகவை அதிமுக தான் எதிர்க்கும் அப்படின்னு எதுல நீங்க எல்லாம் பேசுறீங்க அப்படின்ற இன்னொரு கேள்வி எனக்கு வருது. அப்ப பாத்தீங்கன்னா முழுமே இந்த காணொலியில கேட்டிருக்கிற கேள்விகளுக்கு எல்லா கேள்விகளுக்கும் பதில் ஒன்னே ஒண்ணுதான். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் தமிழரா பிறந்திருந்தாலும் அவர் ஒரு திராவிட கட்சியிலே வளர்ந்ததுனால அவர் வாழ்க்கை முழுவதும் திராவிடம் தான் எல்லாம் அப்படின்னு நம்பி வாழ்றவர். அப்ப திராவிடத்திற்கு தமிழ்நாட்டில் இடமில்லை அப்படின்னு சொல்றதுதான் தமிழ் தேசியமே தவிர திராவிடத்திற்கு ஆதரவாக இருந்து கொண்டு இவர் ஒரு தமிழ் தேசியவாதி அப்படின்னு சும்மா அப்படியே இந்த முகத்துல எல்லாத்திலையும் ஒப்பனை பண்ணி அவர் தமிழ் தேசியவாதியா காட்ட முடியாது. அப்ப எல்லாத்துலயும் பொய்யா இருக்கு. உங்களோட தமிழ் தேசியவாதிகள் வந்து எடப்பாடி பழனிசாமி ஆதரிக்கிறது. உங்களுக்கு அதிமுக பிடிச்சுன்னா போய் ஆதரிங்க, அவ்வளவுதான். அது தமிழ் தேசியம் அப்படின்னு நீங்க சொல்லக்கூடாது. சரி, இது எல்லாத்தையும் விடுங்க. கடைசியா ஒரு கேள்வி கேட்கிறேன். தமிழ் தேசியம் அப்படின்னு ஒரு தூய அரசியல், சரியா? வாக்குக்கு காசு கொடுக்காம நம்ம வந்து வாக்குகள் வாங்கணும், உண்மையான மக்களாட்சியை இங்க கொண்டு வரணும், ஊழல் லஞ்சம் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம். ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சிக்கு வரத்துக்கு கூவத்தூர்ல தான் அவர் போய் அரசியல் பண்ணார், அதை மறந்துடக்கூடாது. கூவத்தூர்ல நடந்ததெல்லாம் வெளியில யாராச்சும் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாதுல. சொல்ல முடியாததை எப்படி நீங்க தமிழ் தேசியம் அப்படின்னு ஏத்துக்கிறீங்க? அப்ப சொல்லுங்க எனக்கு. சும்மா உட்காந்துக்கிட்டு இந்த யூடியூப்ல இருந்துகிட்டு நான் வந்து அவர் தமிழ் தேசியவாதின்னு சொன்னா அவர் தமிழ் தேசியவாதியா மாறிடுவார்னு கிடையாது. அண்ணன் சீமான் அவர்கள் தனி மனிதனாக 2009 வந்து இன்னைக்கு ஒரு மாபெரும் கட்சியை கட்டி அமைச்சிருக்காங்க. முதல் பால் சிக்ஸர் அந்த மாநாடு, திருச்சி மாநாடு முதல் பால் சிக்ஸர். அப்ப நாம 17% வாக்குகள் இருந்து சீமானும் நாங்களும் இந்த தேர்தலை ஆரம்பிக்கிறோம். 8% கிடையாது, நாங்க 17% இருந்து ஆரம்பிக்கிறோம். இந்த 17% அப்படின்றது எவ்வளவு அளவுக்கு வளர போகுது அப்படின்றது நாங்கள் செய்யும் கடினமான வேலையை பொறுத்து இருக்கின்றது. போகும் எல்லா இடத்துலயும் மக்கள் கிட்ட போய் நாங்க சேருவோம் இந்த தேர்தலை. அப்ப உங்களுக்கு எங்களோட வந்து வேலை செய்யணும், தமிழ் தேசியம் பின்னாடி இருந்து வேலை செய்யணும், வேலை செய்யுங்க, அது ஒன்றும் சிக்கல் கிடையாது. அதை விட்டுட்டு எடப்பாடி பழனிசாமி தமிழ் தேசியவாதி அப்படின்னு இந்த குட்டையை குழப்புற வேலையை மட்டும் நீங்க வச்சுக்காதீங்க. நான் கேட்கிற ஏதாச்சும் ஒரு கேள்விக்கு உங்களுக்கு பதில் இருந்துச்சுன்னா நீங்க பதில் சொல்லுங்க, நம்ம பேசலாம் மேற்கொண்டு, சரிங்களா? சரி, இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா மற்றவர்களும் பகிருங்கள். மிக்க நன்றி.